கருவேப்பிலையே சாப்பிடலன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? ஸோ சாப்பிட வைக்கிறதுக்கு இது சூப்பர் ஐடியா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல கருவேப்பிலையை வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை நசுக்கி அதில் போட்டு நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் மசாலா போடுற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ மசாலாஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சது அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்ச புளியும் அதில் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு திருப்பியும் ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். பசங்க வேணும்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு